சவுதி அராம்கோ அதிகாரப்பூர்வமாக சவுதி அரேபியன் ஆயில் கம்பெனி என்று அழைக்கப்படும் நிறுவனம் 1930களில் தனது பயணத்தை தொடங்கியது. அப்போது சவுதி அரேபியாவின் நிறுவனர் கிங் அப்துல்லசீஸ் அல் சாட் ஸ்டாண்டர்ட் ஆயில் ஆஃப் கலிஃபோர்னியா or SoCal நிறுவனத்திற்கு ஆயில் தேட உரிமத்தை அளித்தார். பல ஆண்டுகளான எக்ஸ்ப்ளோரேஷன்களை தொடர்ந்து 1938இல் தமாம் நம்பர் 7 பகுதியில் தெஹ்ரான் அருகே ஆயில் கண்டறியப்பட்டது. இதனால் சவுதி அரேபியா உலகின் மிகப்பெரிய ஆயில் புரொடக்சர்ஸில் ஒன்றாக மாறியது. முதலில் கலிஃபோர்னியா அரேபியன் ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனி or CASOC என்று அழைக்கப்பட்ட இந்நிறுவனம் பின்னர் அராம்கோ or அரேபியன் அமெரிக்கன் ஆயில் கம்பெனி என்று மறுபெயரிடப்பட்டது. 1950களின் போது சவுதி அரேபியா இந்நிறுவனத்தின் மேலாண்மையை பெறத் தொடங்கியது. 1980க்குள் சவுதி கவர்ன்மெண்ட் முழுமையாக இந்த நிறுவனம் மீது கட்டுப்பாட்டை பெற்றது. 1988இல் இதற்கு போதுமான முறையில் சவுதி அராம்கோ என்று மறுபெயரிடப்பட்டது. இதன் முழுமையான ஸ்டேட் ஓன்ட் என்டர்பிரைஸ் ஆக மாற்றத்தை சுட்டிக்காட்டியது. சவுதி அராம்கோ உலகின் மிகப்பெரிய ஆயில் புரொடக்சராக மாறியது. மிகப்பெரிய ஆயில் ரிசர்வ்ஸ் ஐ கட்டுப்படுத்தி உலகளாவிய எனர்ஜி மார்க்கெட்டில் முக்கிய பங்கு வகித்தது. அதன் மிகப்பெரிய சக்சஸர்ஸ்களில் ஒன்று 2019இல் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் IPO தொடங்கியது. $25.6 பில்லியன் வருவாய் ஈட்டி அந்த நேரத்தில் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் வேல்யூயபிள் கம்பெனி ஆனது. இந்த நிறுவனத்தின் குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ் மற்றும் ஆயில் மார்க்கெட்டில் நிலைத்தன்மையை மேம்படுத்தும் பங்கு அதன் வெற்றியின் முக்கிய அம்சங்களாகும். ஆனால் சவுதி அராம்கோ பல சேலஞ்சஸ்களையும் எதிர்கொண்டுள்ளது. ஒரு பெரிய ஆயில் ப்ரொடியூசர் ஆக இருப்பதால் குளோபல் ஆயில் பிரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ்க்கு பாதிக்கப்படும் போது அதற்கான ரெவென்யூஸ் மற்றும் சவுதி எக்கானமியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கூடுதலாக இந்த நிறுவனம் பொலிட்டிக்கலி சென்சிட்டிவ் ரீஜனில் செயல்படுவதால் 2019இல் அதன் ஃபெசிலிட்டீஸ் மீது நடந்த ட்ரோன் அட்டாக் போன்ற ரிஸ்க்ஸ்க்கு உள்ளாகியுள்ளது. இது தற்காலிகமாக புரொடக்ஷனை பாதித்தது. என்வைரன்மெண்டல் கன்சர்ன்ஸ் மற்றொரு சவாலாக உள்ளன. காரணமாக ஃபாசில் ஃபியூல் புரொடக்ஷனில் உள்ள அதன் பங்கு குறித்து விமர்சனங்களை சந்திக்கிறது. அதே சமயம் கிளைமேட் சேஞ்ச் ஐ எதிர்கொள்ளும் உலகின் முந்திய முயற்சிகள் அதிகரித்துள்ளன. இந்த சேலஞ்சஸ்களுக்கு மத்தியிலும் சவுதி அராம்கோ டைவர்சிஃபிகேஷன் மீது கவனம் செலுத்துகிறது. சவுதி அரேபியாஸ் விஷன் 2030க்கு இணையாக இது தனது ஆக்டிவிட்டீஸ் ஐ பெட்ரோகெமிக்கல்ஸ் ரெனியூவபிள் எனர்ஜி மற்றும் டெக்னாலஜி போன்ற துறைகளில் விரிவுபடுத்தியுள்ளது. இந்த மாற்றம் உலகளாவிய எனர்ஜி மார்க்கெட்டில் ஒரு டாமினன்ட் ஃபோர்ஸ் ஆகவே நிலைத்திருக்கவும் சஸ்டெய்னபிலிட்டி நோக்குடன் தன்னை சீரமைக்கவும் இருக்கும் அதன் திறமையை பிரதிபலிக்கிறது. தன்னுடைய ஹம்பிள் பிகினிங்ஸ் முதல் ஒரு குளோபல் ஆயில் ஜாயண்ட் ஆக மாறிய சவுதி அராம்கோவின் பயணம் அதன் வெற்றியையும் இது தொடர்ந்து எதிர்கொள்ளும் சவால்களையும் பிரதிபலிக்கிறது.